ஸோ மிதுனத்துக்கு எப்படின்னா, ஏதோ ரொம்ப குரு பகவான் தனஸ்தானத்தில் உச்சமாயிட்டார் அப்படிங்கிறதுனால நிறைய நன்மைகளை கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசிக்குள்ளெல்லாம் இருக்க வேண்டாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம்தான். பட் இருந்த போதிலும் உத்தியோகத்தில் எந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. அதை நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி தான் சொல்கிறேன். படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுக்கும். இருந்தாலும் அவங்கள கரெக்டாக அதாவது பேரண்ட்ஸ்க்கு நான் ஒரு அட்வைஸ் என்ன சொல்கிறேன்னா, படிக்கிற குழந்தைங்க மிதுன லக்னம் ராசியில் இருந்தாங்கன்னா அவங்கள ஏதான ஒரு ஆக்டிவிட்டியில் போட்டுருங்க. அவங்களுக்கு ஃப்ரீ டைமே கொடுக்காதீங்க. அழகாக அவங்கள ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸோ இல்லை ஒரு கலையோ எந்த இதில் அவங்களுக்கு நாட்டம் இருக்கோ அதில் போட்டு அவங்கள ஃபுல்லாக என்கேஜாகவே வைங்க. ஃப்ரீ டைம்னு கொடுத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷனில் அவங்க திசை மாதிரி போயிடுவாங்க. அப்புறம் படிப்பில் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand.